ரொம்ப நாட்களுக்கு பிறகு அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்துக் கொள்வீர்கள். ஒரு கௌரவம் கிடைக்கும், பதவி உயர் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்திற்கு உண்டான அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு சிக்கலிலிருந்து வெற்றிகளையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்படுவதும், காது, மூக்கு, தொண்டை, சளி போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது அற்புதமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வாமையால் தேவையில்லாத பாதிப்புகள் காணப்படும். இந்த ஒவ்வாமை விஷயத்தை தவிர்த்து கொள்வது, அதில் யார் எது வற்புறுத்தினாலும் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்திலும் படிப்பு விஷயத்திலும் ஏற்றங்கள் அற்புதமாக தோன்றக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த எல்லா நிலைமைகளும் படிப்படியாக மாறுவது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வசந்தத்தின் அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் டக்கென்ற நிவர்த்தி ஏற்படுவது, தாய் வழி வரவு, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது என்று எல்லாமே நன்மைக்கும் அனுகூலத்தையும் ஏற்படும்.